Taste the Daily. சரவணன் சார், இப்போ என்னன்னா தமிழகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விட பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே தான் அதிகமாக இருக்குது. பெண்கள் சுதந்திரமாகவும் தைரியமாகவும் இங்கே அதிகமாக வாழ்கிறதால தான் என்னை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னெல்லாம் முதலமைச்சர் பேசினார். ஆனால் அரக்கோணத்தில் இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் நடந்ததை கேள்விப்படும் பொழுது முதல்வருடைய இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இதை ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? தமிழ்நாட்டு முதலமைச்சர், அது திமுகவுடைய தலைவர். திமுக என்னைக்குமே பொய் புரட்டுக்கு சொந்தக்காரவங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு அப்படின்றதுதான் இந்த திமுக அரசாங்கத்தோட சாதனை. அவர் சொல்றாரு முதலமைச்சர், என்னை அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண்களுடைய கதறல் அவர் காதுக்கு கேட்கலையா? அரக்கோணத்துல 20 வயதுக்கு உட்பட்ட அந்த பெண்கள், ஒரு 20 பெண்களை சீரழிக்க பார்த்திருக்கானே அந்த ஆளு, தெய்வ செயல் என்ற அந்த திமுக நிர்வாகி, அதிமுகவுடைய பொதுச் செயலர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாக கேட்கிறார். இந்த திமுகவுடைய அலங்கோல ஆட்சிக்கு இந்த அரக்கோணமே சாட்சின்னு. தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டங்கள்லையும் இதே பிரச்சனை ரொம்ப தலைதூக்கி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாக இந்த திமுக ஆட்சியில் இருக்கிறது. 2022 பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நெருக்கி ஒரு 14% கூட்டிட்டது. 2024 இந்த திமுக ஆட்சியில 23% கூடியிருக்குது. தற்பொழுது 40% கூடியிருக்குது. இதுலயும் என்ன போக்சோ சட்டம், சிறுமிகளுக்கான அந்த பாலியல் துன்புறுத்தலை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2022 4711 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2023 4470 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. 24 6920 வழக்குகள் பதிவாகி இருக்கு. இதெல்லாம் இப்ப பெண்களுக்கு இது எல்லாரும் எஃப்ஐஆரை வெளியே அப்பட்டமா தெரிய வைக்கிறது, மிரட்டுறது. இதுக்கு பிறகு இவ்வளவு பதிவாகி இருக்குன்னா உண்மையில இதனுடைய தீவிரத்தை வீரியத்தை யோசிச்சு பாருங்களேன். இன்னும் எவ்வளவு பெண்கள் ஆயிரக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் பயந்து வெளியே வராம இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும். இல்ல சரவணன் சார், இப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த பாலியல் வன்கொடுமை, போக்சோ கேசஸ் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடுத்து சொல்றாரு. ஆனா அதற்கு நாங்க விளக்கம் கொடுக்குறோங்கிற பேர்ல முதலமைச்சர் எழுந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறத நீங்க ஏன் பெருசுபடுத்துறீங்க, இதை நீங்க வேணும்னே அரசியலுக்காக இதை ஊதி பெரிதாக்குறீங்க, எக்ஸாஜரேஷன் பண்றீங்கன்னு சொல்றாரு. பேப்பர் நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் திறந்தாலே எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதுதான் கடுமையா இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி வழக்குக்கான தீர்ப்பு வர்ற அன்னைக்கு தஞ்சையில ஒரு பொண்ணு, திருவடி மருதூர்ல இருக்க ஒரு பொண்ணு அங்க சிமெண்ட் ஒரு கடையில வேலை பார்க்குது. அந்த கடையில கூட வேலை பார்க்குற ஒரு 4 பசங்க அந்த பொண்ணை சீரழிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வெளிப்படுத்தாம காவல்துறை இந்த அரசாங்கத்துக்காக மறைச்சிருக்கிறாங்க. அப்போ பொள்ளாச்சின்னு பொங்கி எழுதுற அந்த திமுக ஊபிஸ் எல்லாம் இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? அவங்க எல்லாம் பொள்ளாச்சி வழக்கப்ப அதிமுக ஆட்சி, ஐயா எடப்பாடியார் அன்னைக்கு முதலமைச்சர், அவர் சிபிஐக்கு நேர்மையாக உத்தரவிடுகிறார். அங்க அப்ப எல்லாம் அந்த பெண்களுடைய அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதாகலையே, வெளியாகலையே. அவங்களோட இது காக்கப்பட்டதில்ல, அவங்களுடைய அந்த சீக்கிரசி காக்கப்பட்டதில்ல. திமுக என்ன பண்ணாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் திமுக நிர்வாகி பிளைட் மோட்ல இருக்குன்னு ஒருத்தர் போலீஸ்காரர் சொல்றாரு. ஆளாளுக்கு ஒரு இதை சொல்லி அதை மறைக்கிறதுக்கு பாக்குறாங்க. இன்னும் ஞானசேகரனை கட்சியில இருந்து நீக்கினதா ஒரு அறிவிப்போட பார்க்க முடியலையே. அவர்தான் அனுதாபின்னு சொல்லிட்டாங்களே. ஒரு நிமிஷம் இருங்க, இது அவரோட நேரம், அவர் பேசிட்டு இருக்கிறாருல. எப்படி பேசுவாங்க? வர இருங்க, உங்களுக்கு நேரம் இருக்கிறது சார். காமராஜ் சார் விருகம்பாக்கத்துல எம்பி கனிமொழி அவங்க நடத்தின கூட்டத்துல கூட திமுகவை சேர்ந்த ஏகாம்பரம் பிரபு 2 பேரும் தான் காவலருக்கு, பெண் காவலருக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. விருதுநகர்ல கூட்டு பாலியல், இதுல யாரு? இளைஞரணி அமைப்பாளர், திமுக அமைப்பாளர் ஜன்னத் ஹரிகரன் 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. விருதாச்சலத்துல சிறுமி பாலியல் வழக்குல திமுக கவுன்சிலர் பக்கீர்சாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர்ல 3 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு, திமுக கிளை செயலாளர் சிவகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் ஆத்தூர்ல சிறுமிக்கு பலாத்காரம்.
இப்படி எங்க பார்த்தாலும் கோவையில, அது தமிழ்நாட்டுல பிப்ரவரி 18ஆம் தேதி ஒரே நாள்ல 12 பாலியல் சம்பவங்கள் நடந்த ஒரு மோசமான ஒரு தமிழ்நாடு ஒரு இதாக மாநிலமாக தமிழ்நாட்டை இந்த முதலமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுக்கெல்லாம் அவர் எதுக்கும் வாயை திறக்கிறதே கிடையாது. அவர் வந்து ஷூட்டிங் மட்டும்தான், விதவிதமா ட்ரெஸ் போடுறது, போறது, மக்களை பார்க்கறது, இப்படிதான் இவங்க வந்து போன தேர்தலுக்கு பார்த்த அதே வேலையை அவங்களோட பொலிட்டிக்கல் இல்ல சார், இப்ப 8 கோடி மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல இப்ப அரக்கோணத்துல ஒரு பகுதியில நடக்குது அப்படின்னா அதுக்கும் முதலமைச்சர் தான் காரணம்னு சொல்றதெல்லாம் நியாயமான திமுக காரங்கெல்லாம் பேசுறாங்களே சார். இப்ப நீங்க காவலர் பாத்தீங்கன்னா 1,33,000 காவல்துறை பணியாளர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஏன் இப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல? அதனால வந்து அரக்கோணத்துல மட்டும் இல்ல, அரக்கோணம்ன்றது ஒரு ஐஸ் கட்டியில ஒரு நுனி, டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். சட்டமன்ற எதிர்த்து சொல்லி மிக தெளிவாக சொல்றாரு. பொள்ளாச்சி வழக்குல நான் நேர்மையாக உத்தரவிட்டேன் சிபிஐக்கு. நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அண்ணா நகர்ல போய் ஒரு 10 வயது பெண்ணுக்கு வந்து பிரச்சனை வருகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போனா வழக்க பதிவு பண்ணல. சிபிஐக்கு அடுத்து போகும்போது இவங்க 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு வடநாட்டுல இருக்க வக்கீல் எல்லாம் பயன்படுத்தி திமுக உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் எதிர்த்து அவங்க போறாங்க, போய் அதை கேன்சல் பண்ண வைக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து திமுக நிர்வாகிகளை காப்பாற்றுவதற்கு தான் முனைப்போட இருக்கிறாங்க. அது அரக்கோணத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண் மிக தெளிவா சொல்லுது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லி அவரோட பிஏவை சொல்லி அவருக்கு இரையாக்க முயற்சி செய்தான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அது கையெல்லாம் பாத்தீங்கன்னா சிகரெட்ல சுட்ட தடங்கள். என்ன செய்யுது இந்த திமுக அரசாங்கம்? அதனால மக்கள் எல்லாம் ரொம்ப கொதித்து போய் இருக்கிறார்கள். ஆனா பொள்ளாச்சியில வந்து நாங்க தான் நியாயம் வாங்கி கொடுத்தோம், இந்த தீர்ப்பே எங்கனாலதான் அப்படின்லாம் கிளைம் பண்றாங்களே. அப்படிப்பட்ட திமுக இந்த அரக்கோணம் விவகாரத்தையும் அப்படியே விட்டுருவாங்களா என்ன? பண்ணியிருக்க நம்மள இப்ப வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் பண்ண பாலியல் தொந்தரவு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? கோர்ட் நடவடிக்கை எந்த அளவுக்கு போயிருக்கிறது? இது பொள்ளாச்சி சம்பவத்துல ஐயா எடப்பாடியார் உத்தரவிட்டின் பேர்ல சிபிஐ வந்து விசாரிக்கிறது. ஆட்சி மாற்றத்தினால இவங்க பெரிய தீர்ப்பு வந்த மாதிரி இருக்கேதானே தவிர, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த ஆள் இருக்கிறாரு, திமுக சேர்ந்த ஆள் இருக்காங்க, பல கட்சிகளை சேர்ந்த ஆள் இருக்கிறாங்க. அதனால அதுவும் இவங்க வந்து என்ன பண்றாங்க, பொய்யான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு பாக்குறாங்க திமுக. இவங்க என்னன்னாலும் செஞ்சு பார்க்கட்டும். மக்கள் வந்து கடுமையான கொதிப்புல இருக்கிறாங்க. எங்க போனாலும் மக்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த பெண்களுக்கான நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமே பெண்களை வந்து பூஜிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்களை வந்து இயற்கைக்கு ஒப்பிட்டு பேசுறோம், எல்லா நதிகளுக்கும் பெண்கள் பேரை வைக்கிறோம், எல்லாம் சாமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்துல இந்த திமுக அரசாங்கம் அவங்களுடைய கட்சியோட அடிமட்ட அந்த நபர்களை காப்பாற்றுவதற்காக செய்யறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சீனியர் அமைச்சர் என்ன சொல்றாரு, மேடையில பெண்களை அவ்வளவு தரக்குறைவாக மத ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து புகுத்தி பேசி அப்புறமேலையும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இவங்க எல்லாம் வந்து ஒரு தலைக்கணத்தோட சர்வாதிகாரி போக்குல செயல்படக்கூடியதுதான் திமுக என்ற ஒரு கட்சி. நன்றி. ஆட்சிக்கு அது வந்தாலே 5 வருஷத்துக்கு முன்னாடியே கலைக்கப்படும். பொதுவா 5 வருஷத்தை தாண்டி அவங்க ஆட்சியில் இருக்க மாட்டாங்க. ஒரு லாங் கேப் மக்கள் கொடுத்துருவாங்க. பார்க்கலாம் இந்த விவகாரத்துல, அரக்கோணம் விவகாரத்துல என்னென்ன இழப்புகளை திமுக சந்திக்க போகுதுங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். சரவணன் சார், இப்ப என்னன்னா ஏதோ அங்கொன்று இங்கொன்று தான் நடக்குது, அதுக்கு வந்து முதலமைச்சர் எப்படி பொறுப்பாக முடியும்னு கேட்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, காவல்துறை மேல குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்ப காவல்துறை தான் சரியில்லை, முதலமைச்சர் நல்லா இருக்கிறாருங்கிற அவருடைய வாதம் ஏற்புடையதா? முதல்ல காமாட்சி நாயுடு சாருக்கு கண்டனத்தை பதிவு பண்ணணும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த காவல்துறை போலீஸ் துறையை 4.5 வருஷம் நிர்வகித்த ஒருத்தர் இன்றைய சட்டமன்ற இருங்க நம்ம எல்லா சார்பாகவும் சட்டமன்றத்துல நமக்காக பேசுறாரு. உங்க ஆட்சிக்கு உங்க முதலமைச்சருக்கு தைரியம் இருந்திருந்தா இவங்க பேசுறது எதிர்கட்சி பேசுறதெல்லாம் மக்களுக்கு காமிக்க வேண்டியதானே? ஏன் மைக்கு கட் பண்றீங்க? நாங்க மைக்க கட் பண்றோமா? இது ரொம்ப அநியாயங்க. நாங்க எதுக்கு மைக்க கட் பண்றோம்? சட்டமன்றத்துல என்ன நடந்தது? எதிர்க்கட்சியோட ரிப்பேர் ஆயி போச்சுங்க. மக்களுக்கு போய் சேராம தடுத்தது இந்த அதெல்லாம் இல்ல மைக்கோ கேமராவோ ரிப்பேர் ஆகல சார், ஆட்சி தான் ரிப்பேர் ஆயிருக்கு. ரிப்பேர் சரி பண்ண வருவாங்க. பாப்பங்க ஆட்சி பாப்பா 26ல இங்க ஒன்றும் அங்க ஒன்றும் இல்ல, எல்லா இடத்துலயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள், சாமானிய மக்களுக்கு விலைவாசி உயர்வு, எல்லா வகையிலையும் அவங்களுக்கு அந்த அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யல. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், இதை வச்சு ஓட்டு வாங்கிடலாம். பல ஆயிரம் கோடியை டாஸ்மாக்ல இப்ப இடி ரேட் போய்கிட்டு இருக்கு. யார் அந்த தம்பின்றதும் தெரிய வரப்போகுது, யார் அந்த சாருன்றதுலாம் தெரிய வரும்.
அப்ப இந்த இதெல்லாம் வச்சு சம்பாதிச்ச பணத்தை அடுத்த எலெக்ஷன்ல மக்களை பண்ணி ஏதாச்சும் அவங்கள ஏமாற்றிடலாம் அப்படின்றது அந்த திமுகவுடைய ஒரு வியூகமாக தெரிகிறது. இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ தொகுதியை கையில வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வார வாரம் அவங்களுக்கு கறி சாப்பாடு போட்டு இது பண்ணி பணத்தை கொடுத்து ஏதோ பண்ண போறதா நினைக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பை கரெக்டா எழுதுவாங்க. திமுக 5 வருஷம் தாண்டி இன்னைக்கு ஆட்சியில் இருந்ததா சரித்திரமே கிடையாது. காமாட்சி சார் நீங்க பாருங்க, 26ல நிச்சயமாக மக்கள் நியாயமா மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு அடுத்த முறை முதலமைச்சர் பொறுப்பை தருவாங்க. தமிழ்நாடு எப்படி மாறுதுன்னு பாருங்க. எதனால சார் இந்த மதிப்பை திமுக இழக்குதுன்னு சொல்றீங்க? இந்த பெண்கள் பிரச்சனையில அவங்க கண்டுக்காம இருக்கிறதுனாலதான் அவங்க மதிப்பை இழக்க போறாங்களா? நிச்சயமா இவங்க மக்களை அறவே மதிக்கவே இல்லை அவங்கள. இப்ப ஒவ்வொரு மாவட்ட செயலர் திமுக மாவட்ட செயலர் நடந்துக்கிறக்கூடிய விஷயங்களை பாருங்க, அமைச்சர்கள் நடந்துக்கிற விஷயத்த பாருங்க. எந்த திமுக நிர்வாகியாவது சாமானிய மக்களை மதிச்சு ஏதாச்சும் பேசி இருக்கிறாங்களா, நடத்தி இருக்கிறாங்களா? அவங்க சர்வாதிகார போக்கு மேடம் சொன்ன மாதிரி அவங்க ஜீன்ல திமுக ஜீன்ல இது இருக்கும். ஆமா, காமாட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிதான் இன்னைக்கு அவரும் அந்த ஜீனோட எஃபெக்ட் கொஞ்சம் மியூட்டேஷன் நடந்து போச்சு. இன்னைக்கு 2-3 வார்த்தையை தவறுதலாக நீங்க பேசி இருக்கிறார். அவர் அதுக்கு நிச்சயம் மன்னிப்பு கேட்கணும். அவரு சட்டமன்ற எதிர்ப்பு தலைவருக்கு தான் முழு பொறுப்பு இருக்கிறது நமக்காக பேசுவதற்கு. நன்றி. அதனால நீங்க கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஹெல்த் மினிஸ்டர் ஐயா, வருங்கால ஹெல்த் மினிஸ்டர் ஆச்சு. இங்க பாருங்க காமாட்சி நாயுடு சார், அது 26ல அது என்னங்கறத நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு தான் அவர் அடி போடுறாரு. இங்க பாருங்க, இந்த ரொம்ப தனிப்பட்ட தாக்கல சார். அவர் என்னுடைய நண்பர் சார். இல்ல சார், சாமானிய மக்களுக்கான குரலா நான் இப்ப பேசுறேன். பரவாயில்ல. ஆமா, அவர் எல்லா மக்களுக்கான இதா இப்ப ஆளுங்கட்சிக்கு யாரு ஜனநாயகம் அதுதானே சார். நான் வரேன் சார்.